என் பேர் முத்து. என் புருஷன் பேரு முனுசாமி. என்னடி இது? நம்ம பிள்ளை என்னென்னமா சொல்லுது? ஐயோ, அது யாருன்னு அதுக்கே தெரியலையே. மாப்பிள்ள அழாதீங்க மாப்பிள்ள. நாங்களே நேத்தே இப்படிதான் மனசு உடைஞ்சு போயிட்டோம். ஆனா அவ மெல்ல மெல்ல இப்பதான் கத்துக்கிட்டு வராளாம். அம்மா பேரு அப்பா பேரை தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, புருஷன் பேரை தப்பா சொல்லுதே. உங்களை பிள்ளையாச்சு அத்தை, இப்படி எல்லாம் பேசினா எப்படி? பாத்தியாக்கா, நீ இப்படி ஆனதுலேருந்து ஆளுக்கு பஞ்சாயத்து பண்ணிக்கிறாங்க. மாப்பிள்ள அவளுக்கு கத்து தரது எதுவுமே ஞாபகத்துல இருக்காதான். சில விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகத்துல இருக்குமா. அப்போ முன்சாமி மட்டும்தான் ஞாபகம் இருக்குன்றியா? பாட்டி பேச்சுலாம் கேட்காதப்பா, அது என்னமோ வளருது. ஏய், இதுக்கு மேல ஏதாவது பேசுற போடுவேன். அதான் அஸ்தியே. அம்மா, அவ சொல்றது ரைட் தான்மா. செல்விய நினைச்சா எனக்கு கவலையா இருக்குமா. எனக்கு தான் அத்தை. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. டாக்டர் சொன்ன மாதிரி செல்விக்கு சீக்கிரமா குணமாயிடும். அவ டிவியில முத்து படம் பார்த்திருக்கா. அதான் அதே பேரை சொல்லிட்டு இருக்கா. அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்கள பார்த்தா கூட வீட்டு வேலையெல்லாம் கூட இவளே செய்ய ஆரம்பிச்சிடறாளாம். மனசு தளர விடாதீங்க மாப்பிள்ள. நாம தான் படிப்படியா இவளுக்கு எல்லாத்தையுமே சொல்லி தரணும். அக்கா, இதெல்லாம் நீயே பேசுறியா இல்ல யாராவது தப்பு தப்பா சொல்லி தராங்களா? உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி தரேன்க்கா, நீ இங்கே இருந்துறேன். ஆமா அத்தை, செல்வியை கொஞ்ச நாளைக்கு இங்கேயே வச்சு நாமளே எல்லாத்தையும் கத்து தரலாம். தேவைப்பட்டா வேற டாக்டர் கூட பாத்துக்கிறலாம். என் பொண்ணு பேச ஆரம்பிச்சாலே போதும். எங்களை அடையாளம் தெரியாட்டாலும் பரவாயில்ல, அவ புருஷன் யாரு, பிறந்த வீடு எது, புகுந்த வீடு எதுன்னு அவளுக்கு அடையாளம் தெரிஞ்சாலே போதும் அத்தை. ஆமாம்மா, அவ இங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும், நம்ம வேற டாக்டரை கூட பாத்துக்கலாம். ஏய், டாக்டர் எல்லாம் ஒரு பெரிய விஷயமாடி. ஆஸ்பத்திரிக்கு 10 டாக்டருங்க இருக்காங்க. அவ புருஷன் அவளை பொத்தி பொத்தி பாத்துக்கிறான். ஒரு வார்த்தை கூட பேசாத பிள்ளைய இவ்வளவு தூரம் பேச வச்சிருக்கான்னா சும்மாவா? இத பாரு, நாம இவ மேல வச்சிருக்கிற பாசத்தால எல்லாரையும் குத்து சொல்லக்கூடாதும்மா. அன்னைக்கு பிரபா சொன்னதை கேட்டல, செல்விக்காக மட்டும் 10 லட்சம் ரூபாய்க்கு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்களாம்ப்பா. வாரத்துக்கு 4 டாக்டருங்க அவளை வீட்டுக்கே வந்து பாத்துட்டு போறாங்களாம். ஏமா, இவளை கூட்டிட்டு வரும்போது மாயா என்ன சொன்னான்னு பார்த்தல்ல? 45 நாள் தொடர்ந்து வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்களாம். நாம பாட்டுக்கு ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சோம்னா அவர் வேற ஏதாவது கத்து கொடுத்துட்டாருன்னா குழந்தை என்னத்துக்கடி ஆவறது? இப்ப என்னதாம்மா பண்றது? நாம தாண்டி மாயா பொண்ணு சொல்ற மாதிரி செல்வி கூட பொறுமையா இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். கண்ணு, செல்வி கண்ணு, உன் பேரு முத்து இல்லடா, செல்வி. உன் புருஷன் பேரு முனுசாமி இல்லம்மா, சந்தோஷ்டா. சந்தோஷ். செல்வி கண்ணு, இங்க பாருடா. நான் உன் பாட்டி. இந்த பாட்டி சொன்னா உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். முனுசாமின்லாம் யாருமே இல்லடா. உன் பேரு செல்வி. செல்வி கண்ணு, சொல்லுமா. செல்வி சொல்லு. செல்வி. செல்வி. உன் புருஷன் பேரு சந்தோஷ். சொல்லு பார்க்கலாம். சந்தோஷ் சொல்லு. சந்தோஷ்.
நான் சின்சியராக லவ் பண்ணுறேன். உனக்கு இப்போ தான் என்னை பார்க்கணுன்னு தோணுதா? பேரழகிய செம்ம ஃபிகரே, என் லவ்வை கொஞ்சம் புரிஞ்சுக்கியேண்டி. ஐயோ சிரிக்கிறாளே, உன் சிரிப்பில் நான் செதஞ்சு போயிட்டேன்டி. இவளை எப்படியாச்சும் நம்மளை லவ் பண்ண வைக்கணுமே. கையில் முள்ளால் தான் எடுக்கணும். ஃபிகரால் தான் கரெக்ட் பண்ணணும். இந்த ஃபிகருக்கு மட்டும் நம்மளை பிடிச்சிருந்தா நான் கையல்கிட்ட சிரித்து பேசினா அவள் கண்டிப்பாக காண்டாவான். அவள் மட்டும் அப்படியே காண்டானா அந்த தேவதை இந்த தேவுக்கு தான். ஹாய் தேவ். ஹாய் கையல். தேவ் என்ன இது? அந்த பொண்ணு இதை பார்க்குறாளா? எந்த பொண்ணு? ஏங்க ஆஃபீஸ்லேயே ரொம்ப அழகான பொண்ணு யாருங்க? ஓ, அந்த ப்ளூ கலர் சுடிதாரா? ஆமாம். நீங்கள் எதுவும் பேசாதீங்க. கண்ணை மட்டும் பார்த்து நான் பேசுவேன். நீங்கள் என்ன மட்டும் பாருங்கள். கொஞ்சம் சிரிங்க, வெக்கப்படுங்க. முடிஞ்சா செல்லமாக என்ன கொட்டுங்க. கேமரா இருக்கு. ஏங்க கேமராவோட என் வாழ்க்கை தாங்க முக்கியம். நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் செய்யுங்களேன் ப்ளீஸுங்க. தேவ் இது ஆஃபீஸ். தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் ஒரு விளக்கேற்றி வைங்க. ஐ லவ் யூங்க. நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியலங்க. வாட்? அங்க உங்களை இல்லை பார்க்குறலா? அப்படியே வெக்கப்படுங்க ப்ளீஸ்ங்க. வெக்கப்படுங்க. கயல், நீங்க எவ்வளோ அழகு தெரியுமா? அதை வார்த்தையால் சொல்ல முடியல. உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் பேச்சு நிற்கிது. நீங்கள் என் பக்கத்தில் உட்காரும்போது என் மூச்சு நிற்கிது. உங்கள் சிரிப்பு, அந்த கண்ணம், பா, அந்த ஆண்டவன் உங்களை சரக்கடிச்சிட்டே படைச்சிட்டானா இல்லை சிலையாக செஞ்சு உயிர் கொடுத்துட்டானா? நான் உங்கள் கூட வாழணும் கையில். I love you so much. Do you love me? பார்க்கறலா? பார்க்கறலா? அவ கோபப்படுறா? வெக்கப்படுறா? அப்ப என்னதாங்க பண்றா? ஏய் கயல், ஏய் 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 நான் ஒரு ராசி இல்ல ராஜா, என் வாசத்துக்கு இல்லை இதுவரை ரோஜா. ஆயிரம் பாடட்டும் மனது, என் ஆசைக்கு இல்லை உறவு. என்னாச்சு தேவ்? ஆர் யூ ஆல் ரைட்?
நாட் ரைட்டுங்க, நாட் ரைட். ஃபீல் பண்ணாதீங்க தேவ். இதுக்கு ஃபீல் பண்ணாம என் வயசு பசங்களாம் எதுக்கு ஃபீல் பண்ணுவாங்க? நீங்களே சொல்லுங்க. எனக்கு என்னங்க குறைச்சல்? நான் ஸ்மார்ட்டா இல்லையா? நான் ஹாட்டா இல்லையா? எனக்கு அழகு இல்லையா இல்லை அறிவு இல்லையா? ஒரு பொண்ணுக்கு என்னங்க வேணும்? நீங்களே சொல்லுங்க. என்ன? செக்யூரிட்டி அண்ட் லவ்ங்க. என்னது? நல்லா பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி ஒரு புருஷன், சாவுற வரைக்கும் அவளையே சுற்றி சுற்றி லவ் பண்ணுற ஒரு பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டாக இருந்து ஹஸ்பண்டாக மாறுறதுக்கு நான் தயாராக இருக்கேங்க. ஆனால் நான் சொல்கிறத கேட்கறதுக்கு எந்த பொண்ணுமே தயாரா இல்லையே. அப்படியெல்லாம் இல்லை தேவ். என்னன்னா, ஏங்க நீங்கள் எனக்கு ஆறுதல்லாம் சொல்லாதீங்க. எல்லா பொண்ணையும் பார்க்குறவன் நான் இல்லைங்க. பொண்ணுனா அழகு இருக்கணும், அறிவு இருக்கணும், சிரிச்சு சிரிச்சு பேசணும், கோபமும் படணும், பணிவும் இருக்கணும், படிப்பும் இருக்கணும், தெளிவும் இருக்கணும், தைரியமும் இருக்கணுங்க. ஒரு பொண்ணு கூட இருந்தா நம்ம வாழ்க்கையே அவ கூட வாழணும்னு தோணுங்க. அந்த பொண்ணை தான் நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது கிடையாதுங்க. அவ எங்கேயோ இருக்காங்க, ஆனால் எங்கே இருக்கான்னு தான் தெரியல. என்னாச்சு? ஏங்க என் தலைவன் பாட்டு கேட்குதுங்க. யாரு? டிஆரா? ஆமாங்க, யாரோ ஒரு ஃபிகரு என்ன ஆசாசியா லுக் விடுதுங்க. இங்க அப்படி யாரும் தெரியலையே. இல்லைங்க, லுக்கு வேற ரொமான்ஸ் வேறங்க. அதெல்லாம் மனசும் சம்பந்தப்பட்டதுங்க. வெளியில வார்த்தையே வராதுங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி யாராவது ஒரு பொண்ணு என்ன பார்த்தாதான் எனக்கு இந்த சாங்கே கேட்குங்க. அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே. ஏங்க என் தலைவன் பாட்டு என்னைக்குமே போய் சொல்லாதுங்க. யார் அந்த தேவதன் தான் தெரியல. ஏங்க இவ்வளவு நேரம் நீங்க தான் என்ன பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்லையே. இல்ல. என்ன பார்க்கும்போது ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? இல்லையே. பொய் சொல்லாதீங்க. உங்க மனசுக்குள்ள என்ன பத்தி ஏதோ ஃபீல் பண்ணிருக்கீங்க. என் தலைவன் பாட்டி என்னைக்குமே எனக்கு தப்பான மெசேஜ் சொல்லாதுங்க. சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? இல்லங்க. இதுவும் பொய். ஒரு நாள் உங்க வாயில சொல்ல வைக்கிறேன் பாருங்க. என்ன சொல்ல வைப்பீங்க? அதை சொல்லும் போது உங்களுக்கே தெரியும். அப்போ நான் வரேங்க. முத்து, 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 எங்க இருக்க? இங்க வா முத்து. முத்து, என்ன இவன் செல்வின்னு கூப்பிடுவான், இல்ல மாயான்னு கூப்பிடுவான், இப்ப என்ன முத்துன்றான்? முத்து. என்ன சந்தோஷ்? முத்து எங்க? ஏன்? இல்ல, எனக்கு காஃபி வேணும், அதான். அதை என்கிட்ட கேட்டிருக்கலாமே. கூப்பிட்ட குரலுக்கு வேலைக்காரங்க தான் மாயா வரணும். வீட்டில் இத்தனை சர்வெண்ட் இருக்கும்போது நீ எதுக்கு எல்லா வேலையும் செய்யணும்? முத்த காஃபி எடுத்துக்கிட்டு என் ரூமுக்கு வர சொல்லு. என்னடி இவன் முத்த காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்றான்? எனக்கே அதாம்மா புரியல. புரிஞ்சுதோ இல்லையோ, காஃபி எடுத்துட்டு வர்றதுக்கு இங்க முத்தே இல்லையே. ஐயோ,
அவசரப்பட்டு செல்வியை அவங்க அம்மா வீட்டுக்கு வேற அனுப்பிட்டோமே. வாய மூடு, நானே குழம்பி போயிருக்கேன். இதுல என்ன மாயா குழப்பம் இருக்கு? முத்துக்கும் செல்விக்கும் ஒரே வாய்ஸ் தானே. இத்தனை நாளா செல்வியா நடிச்ச, இப்ப அதே குரல்ல இருக்கிற முத்தா ஒரு 5 நிமிஷம் நடி. ஏய் கரெக்ட் டி, போ போ சீக்கிரம் போ. அப்புறம் முத்து எங்க அது எங்கன்னு கேள்வி கேட்டு தொலைய போறான். இரு, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். மாயா, எடுத்துட்டு போய் கொடு. போ. யாரு? முத்து காஃபி. ம், உள்ள கொண்டு வந்து வைங்க. முத்து, உங்களை 2-3 வாட்டி கூப்பிட்ட போது எங்க போயிருந்தீங்க? என்ன இப்படி விசாரிக்கிறான்? முத்து, உங்களை தான். நான் 2-3 வாட்டி உங்களை கூப்பிட்டுருந்தேனே, எங்க போயிருந்தீங்க? ஆ, துணி துவைச்சு காய போட்டுட்டு இருந்தேன். ஓ, தட்ஸ் ஓகே. ஆமா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன gift தந்தேனே, அதை வச்சு ஏதாவது வாங்குனீங்களா? உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிக்க சொன்னேனே. கிஃப்டா? அதுவும் வாங்கிட்டீங்களாவா? இவன் எப்ப முத்துக்கிட்ட பேசினா? பாவப்பட்டு காசு கீசு ஏதாவது கொடுத்துருப்பானோ? அதுவும் சந்தோஷ் எதுக்கு முத்து மேல இவ்ளோ பாசத்தை பொழியணும்? ஒண்ணுமே புரியலையே. என்ன, ஏதாவது வாங்குனீங்களா இல்லையா? வாங்கிட்டேன். என்னடா, நம்ம முதலாளி நம்மளை கூப்பிட்டு நம்ம கிட்ட இவ்ளோ பேசுறானேன்னு ஆச்சரியமா இருக்கா? ஆச்சரியம்லாம் இல்ல சந்தோஷ், ஷாக்கா இருக்க. ஆமா முத்து, உங்களை கூப்பிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணமா? எனக்கு இங்க நடக்கிறது எதுவுமே சரியா இருக்கிற மாதிரி தெரியல. செல்வியை இங்க சரியா கவனிச்சுக்கிறாங்களா, நல்லா பாத்துக்கிறாங்களான்னு கூட எனக்கு எதுவுமே தெரியல. எப்பவுமே ஏதோ ஒரு டவுட்டாவே இருக்கு. டவுட்டா? ஒருவேளை இவன் நம்மள சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டானோ? செல்வியால வாயை திறந்து சொல்லவும் முடியாது, என்னாலையும் எல்லார் பின்னாடியும் சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. அதனால நீங்க தான் இனிமே செல்விக்கு ஹெல்ப்பா இருக்கணும். சந்தியா, அவன் என்னமோ ரொம்ப நேரமா பேசுறான். ஆனா அவன் என்ன பேசுறான்னு ஒண்ணுமே கேட்கலடி. என் கூட வாங்கக்கா. இப்போ செல்வி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அவ திரும்பி வந்ததும் அவளை எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க பாப்பா பிறக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் அவ கூட நீங்க தான் இருக்கணும். அவளை பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? என்னடி ஏதோ நர்ஸு கிட்ட சொல்ற மாதிரி வேலைக்காரி கிட்ட போய் பாத்துக்கோ கீத்துக்கோன்னு சொல்றான். அக்கா, ஏதோ புதுசா நடக்குது, அமைதியா கேளுங்க. இங்க பாருங்க முத்து, நம்ம வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்க இருக்காங்க. அவங்க யார்கிட்டயும் நான் பேசுறது இல்ல. உங்ககிட்ட நான் பேசுறேன்னா ஏதோ ஒரு நம்பிக்கை. செல்வியை நீங்க பத்திரமா பார்த்துப்பீங்கன்னு என் உள் மனசு சொல்லுது. என் நம்பிக்கையை நீங்க காப்பாத்துவீங்க நான் நம்புறேன். என் ஒய்ஃபை, உங்க முதலாளி அம்மாவை நீங்க பத்திரமா பார்த்துப்பீங்களா? எனக்கு தலையே சுத்துது. என்ன சந்தோஷ் சொல்ற நீ? உன் கிளாஸ் என்ன, உன் ரேஞ்ச் என்ன? ஒரு வேலைக்காரி கிட்ட போய் இப்படி பேசுற? உனக்கு எங்க மேல ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இனிமே நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன முத்து, அப்போ செல்வி அம்மாவை பத்திரமா பார்த்துப்பீங்கல்ல? சரிங்கய்யா, எனக்கு வேலை இருக்கு, நான் வேலை செய்ய போகணும். ஓ அப்படியா, சரி நீங்க போங்க. என்ன மையா அது? உன் ஆள் ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி கிட்ட போய் நம்பிக்கை கிம்பிக்கன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கான். அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ஏய், செல்வி எந்த குரல்ல இருந்தாலும் அவன் விடமாட்டான் போல இருக்கே. உன் வாய் மூடு. இந்த பார், நீ உருவாக்குன கேரக்டர் தான் முத்து செல்வி. அவன் செல்வி கிட்ட அன்பா இருக்கானா இல்ல இவகிட்ட நட்பா இருக்கானாலாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா சந்தோஷ்க்கு எல்லாமே நானா மட்டும் தான் இருக்கணும். இன்னொரு வாட்டி முத்து செல்வி கித்து செல்வின்னு கூப்பிட்டா
செல்வியோட சேர்த்து முத்துச்செல்வியும் கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை. என்னடி சந்தியா, அவன் எந்த பொண்ணு பேரு சொன்னாலும் இவ பத்திக்கிட்டே எறியறா. ஐயோ, ஏய் மாயா இருடி. அவன் பத்த வச்சுட்டான், இவ பத்திக்கிட்டு எரியறா. எரியட்டும். ஏதோ ஒரு நெருப்பு இந்த வீட்டு ஓரத்துல எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதானே என்னால குளிர் காய முடியும்.